வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 18வது உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை கைப்பற்றினார் இந்திய வீரர் குகேஷ். 14வது சுற்றில் நடப்பு சாம்பியன் டிங் டிரனை வீழ்த்தி சாம்பியன். பதினெட்டு வயதிலேயே உலக செஸ் சாம்பியனாகி வரலாறு படைத்துள்ளார் செஸ் வீரர் குகேஷ். முன்னாள் செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் உள்ளிட்ட பல்வேறு தரப்பில் இருந்தும் குவியும் வாழ்த்துக்கள். உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு இந்திய மதிப்பில் 20.8 கோடி ரூபாய் பரிசுத் தொகை. 2ஆம் இடம் பிடித்த சீன வீரருக்கும் பரிசுத் தொகை அறிவிப்பு. குகேஷின் வெற்றியால் தமிழ்நாடு பெருமை கொள்கிறது. உலக செஸ் தலைநகராக சென்னை தன் இடத்தை உறுதிப்படுத்தி உள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. குகேஷின் வெற்றி லட்சக்கணக்கான இளைஞர்களை ஊக்குவிக்கும் என எக்ஸ் பக்கத்தில் பதிவு. உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற 2வது இந்தியர் என்ற பெருமை பெற்றார் குகேஷ். 5 முறை சாம்பியன் பட்டத்தை வென்ற விஸ்வநாதன் ஆனந்திற்கு பிறகு சாதனை படைத்தார் குகேஷ். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 2029 முதல் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த முடிவு. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கொடுமையானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். ஜனநாயகம் மீது நிகழ்த்தப்படும் தாக்குதலை முழு பலத்தோடு தடுப்போம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. கேரளாவில் வைக்கம் போராட்டத்தில் தந்தை பெரியார் நூற்றாண்டு நிறைவு விழா. புனரமைக்கப்பட்ட தந்தை பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நாட்டில் சமூக நீதிக்கான தொடக்க புள்ளியாக இருந்தது வைக்கம் போராட்டம். சட்டத்தை மட்டும் இயற்றி சமத்துவத்தை கொண்டுவர முடியாது, மக்கள் மனதில் மாற்றம் வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. கேரளாவிற்கு வரும் அனைவரும் வைக்கம் நினைவகத்தை பார்க்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி விடுதலைக்காக போராடி வெற்றி பெற்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ளவும் அறிவுறுத்தல். தமிழக புயல் வெள்ள பாதிப்புகளுக்கு நிவாரண நிதி ஒதுக்காமல் மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது. மத்திய அரசு கல் நெஞ்சத்துடன் நடந்து கொள்வதாகவும் திமுக எம்பி கனிமொழி மக்களவையில் பேச்சு. கிளாஸ் விட்டு வெளியில நீ இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நிலைமையை தான் இங்க நாங்க பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து எல்லா விதங்களிலுமே தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக இருக்கக்கூடிய காரணத்தாலேயே, மக்களை பற்றி கவலைப்படக்கூடிய மாநிலமாக இருக்கக்கூடிய காரணத்தாலேயே, நாங்கள் தொடர்ந்து நல்லாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தாலேயே நாங்கள் மிகப்பெரிய அளவிலே தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், வஞ்சிக்கப்படுகிறோம். கோவில்பட்டியில் சிறுவன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஒரே சமூகத்தை சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங்கை தாம் கொலை செய்யவில்லை என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நாகேந்திரன் முறையீடு. 25 ஆண்டு காலமாக சிறையில் இருக்கும் தன்னை கொலை செய்ய காவல்துறை முயற்சிப்பதாக பகீர் குற்றச்சாட்டு.
நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை. 3 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் அறிவிப்பு. தென் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, நாகை மாவட்டங்களில் வரும் 17ஆம் தேதி மிக கனமழை பெய்யும். பல்வேறு மாவட்டங்களில் வரும் 16, 17 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் பாலச்சந்திரன் தகவல். வரும் 15ஆம் தேதி அந்தமான் பகுதியில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அறிவிப்பு. 15ஆம் தேதி ஒட்டி அந்தமான் கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் நகர்வு, அதனால் ஏற்படக்கூடிய மழை, அது குறித்த விவரங்கள்லாம் அடுத்து வரக்கூடிய இதில் தெரிவிக்கப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம், காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். குமரிக்கடல், லட்சத்தீவு பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு இன்றும் நாளையும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தகவல் தொழில்நுட்பத்தால் மட்டுமே வானிலையை துல்லியமாக கணிக்க முடியாது. தொழில்நுட்பத்துடன் அறிவியலும் மேம்பட வேண்டும் என வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் விளக்கம். அந்த ரீடிங் வச்சு என்ன பண்ண போறோம்? It is not only the data. What you are going to do with the data is also important. Science, it is a science. அறிவியல் வளரும் பொழுது தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் தேவைதான். அறிவியலும் தொழில்நுட்பம் வளரும் பொழுதுதான் எதிர்பார்க்கப்படுகின்ற துல்லியத்தன்மை கிடைக்கும். எவ்வளவு மழை பெய்தாலும் அதனை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு தயார். மழையை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம் என வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. நினைக்கிறோம், மழை அதிகமாக பெய்தால் அதை சமாளிக்கக்கூடிய அந்த தைரியம் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இந்த அரசாங்கம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே யாரும் இதை பற்றி இந்த மழைக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கனமழை எச்சரிக்கையை அடுத்து மீட்பு பணிகளுக்காக தயார் நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு குழு. 6 குழுக்கள் மீட்பு உபகரணங்களுடன் தயார் நிலையில் உள்ளதாக அதிகாரிகள் தகவல். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2, 2A முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியீடு. தேர்வை நடைபெற்ற 57 நாட்கள் முடிவுகளை அறிவித்தது TNPSC. சென்னை ராயப்பேட்டையில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பணியின் போது காற்றில் ஆடிய கிரேன் டவரால் பரபரப்பு. பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் கிரேனை லாக் செய்த ஊழியர்கள். சென்னையில் விட்டு விட்டு கொட்டி தீர்க்கும் கனமழையால் பல்லாவரம், குரோம்பேட்டை GST சாலையில் வெள்ளம். முழங்கால் அளவு மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் அவதி. பல்லாவரம் அடுத்து பொழிச்சலூர் மூவர் நகர் பகுதியில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் பாதிப்பு. பொழிச்சலூர் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. தொடர் கனமழை காரணமாக சென்னை பழவந்தாங்கல் சுரங்கப்பாதையை சூழ்ந்த மழை நீர். சுரங்கப்பாதை மூடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதி. பூவரத்தவள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தை மழைநீர் சூழ்ந்ததால் கோரிக்கை மனு அளிக்க வந்த மக்கள் பாதிப்பு. காவல் நிலையம், குடியிருப்புகள், சாலைகள் என அனைத்து பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம்.
காஞ்சிபுரம் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனை வளாகத்தில் முழங்கால் அளவுக்கு தேங்கிய மழைநீரால் நோயாளிகள் அவதி. மின் மோட்டார்கள் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் பணி தீவிரம். திருவள்ளூரில் தொடர்மழை காரணமாக மார்க்கெட் பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு தேங்கிய மழை நீர். கழிவுநீரும் கலந்து ஓடுவதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அவதி. கனமழையால் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் பூண்டி ஏரியில் இருந்து 5000 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். கொசஸ்தலை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. செம்பரம்பாக்கம் ஏரிக்கான நீர்வரத்து 5440 கன அடியாக அதிகரிப்பு. 24 அடி உயரம் கொண்ட ஏரியின் நீர்மட்டம் 21.90 அடியை எட்டியது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் 5 மணி நேரத்தில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவு. திருக்கடையூரில் சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் பெருக்கெடுத்த மழை நீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அரியலூர் மாவட்டம் செந்துறையில் கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளை சூழ்ந்த மழை வெள்ளம். வடிகால் வசதி இல்லாததால் அவதிக்கு உள்ளாகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சாத்தனூர் அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் 13000 கன அடி உபரி நீர் திறப்பு. கடலூர் மாவட்டத்தில் கரையோர பகுதி மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் அதிகாரிகள் வெள்ள அபாய எச்சரிக்கை. மக்கள்கள் பாதுகாப்பான மேடான பகுதிக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் மேடான பகுதிக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. புதுச்சேரியில் சங்கராபரணி மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. கரையோர மக்களை பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கும் நடவடிக்கையில் வருவாய்த்துறை தீவிரம். தூத்துக்குடிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் திருச்செந்தூரில் 100 அடிக்கு மேல் உள்வாங்கிய கடல். ஆபத்தை உணராமல் வெளியே தெரியும் பச்சை படிந்த பாறைகளில் நின்று செல்ஃபி எடுத்து வரும் பக்தர்கள். தூத்துக்குடி தாமிரபரணி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் நடவடிக்கை. காயல் வரை இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றங்கரையோர கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்கள் தாமிரபரணி ஆற்றில் குளிக்கவோ அல்லது ஆற்றின் கரையோர பகுதிகளுக்கு செல்லாமல் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கப்படுகிறார்கள். தமிழகத்தின் கடலோர கிராமங்களில் வழக்கத்திற்கு மாறாக கடல் கொந்தளிப்பு. காசிமேடு, மரக்காணம் மற்றும் வேதாரண்யம் மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் வாழ்வாதாரம் பாதிப்பு. மழைக்கால விடுமுறை அறிவிப்புக்கு பின்னரும் மாணவர்களை பள்ளிக்கு அழைத்தது ஏன்? விதிகளை மீறி செயல்பட்ட பள்ளிகள் விளக்கமளிக்க தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் உத்தரவு. மோசமான வானிலை காரணமாக மதுரை விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த இண்டிகோ விமானம். 30 நிமிடத்திற்கு பிறகு சாமர்த்தியமாக விமானத்தை தரையிறக்கிய விமானி.
கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் சட்டவிரோதமாக தாது மணல் எடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கு. வரும் 17ஆம் தேதி இறுதிக்கட்ட விசாரணை நடைபெறும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. கடவுள் மற்றும் சனாதன தர்மத்தை தீயவையாக காட்டி கட்டாய மதமாற்றம் செய்தனர் ஆங்கிலேயர்கள். கன்னியாகுமரியில் நடந்த விழாவில் ஆளுநர் RN ரவி பேச்சு. திருவண்ணாமலையில் நாளை மகாதீபம் ஏற்றுவதற்கான பணிகள் தீவிரம். அரோஹரா கோஷத்துடன் மலை உச்சிக்கு மகாதீப கொப்பரையை தோளில் சுமந்து சென்ற பக்தர்கள். டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியீடு. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 18 வயதுக்கும் மேற்பட்ட அனைத்து பெண்களுக்கும் மாதம் 2100 ரூபாய் வழங்கப்படும் என அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. மசூதிகள் இருக்கும் இடத்தில் இந்து கோயில்கள் இருந்தது என கூறி புதிதாக தாக்கல் செய்யும் வழக்குகளை எந்த நீதிமன்றமும் விசாரிக்கக்கூடாது. முகாலயர் காலத்தில் இந்து கோயில்கள் இருந்தன என கூறும் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் காது கேளாதோருக்கான தடகள போட்டியில் தங்கம் வென்ற விழுப்புரம் நகராட்சி பள்ளி மாணவி சுபஸ்ரீ. மேள தாளங்கள் முழங்க மாணவியை ஊர்வலமாக அழைத்து வந்து நடனமாடி வரவேற்ற ஆசிரியர்கள். ஹரியானாவில் நடைபெற்ற சர்வதேச கராத்தே போட்டி. கோவை மாவட்டம் அரசூர் பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் 4 ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல். வது பிறந்தநாளை கேக் வெட்டி கொண்டாடிய ரஜினிகாந்த். கூலி படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ இணையத்தில் வைரல். ஆயிரத்தில் ஒருவன், மயக்கம் என படங்களை தொடர்ந்து செல்வராகவன் இயக்கும் புதிய படத்திற்கு இசையமைக்கிறார் GV பிரகாஷ். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை மாலை 6:30 மணிக்கு வெளியாகும் என அறிவிப்பு. திருத்தணி முருகன் கோயிலில் நடிகர் சிவகார்த்திகேயன் சாமி தரிசனம். மாஸ்க் அணிந்து வந்த SK உடன் பக்தர்கள், அர்ச்சகர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி.